எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டிடியூட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் எளிதாக அமையட்டும். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நல்ல ஜாப்ஸ் வேகன்சி வீடியோட தான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேன். எஸ், வசந்த் டிவில வந்து சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்காக ஜாப்ஸ் வேகன்சி விட்டுருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா நம்ம சேனல் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் ஃபியூச்சர்ல மீடியா சைட் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ எந்த மைண்டடும் இல்லாம ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நம்ம இப்போ ஜாப்ஸ் வேகன்சிக்குள்ள போயிடலாம். வசந்த் டிவி உங்களுக்கு தெரியும், ரொம்ப காலமா இருக்கு. ஸோ வசந்த் அண்ட் கோவோட நிறுவனம். ஸோ அந்த வசந்த் டிவியில் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஆட்கள் தேவை, மேனேஜர் வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years ஆகுது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சோசியல் மீடியா சைட்ஸ் ஏன் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக கேட்குறாங்கன்னா, இப்போதான் பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த வேலைகள் எல்லாம் இந்த சோசியல் மீடியா சைடில். மோஸ்ட்லி வந்து நமக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட தெரியும், ஒரு வீடியோ அப்படியே டிஃபால்ட்டாக ஏற்ற தெரியும், அவ்வளோதான் தெரியும். பட் அதுக்கு நிறைய அல்காரிதம் சைட், ஐ மீன் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுல இருந்து ஒரு போஸ்ட் எப்படி ப்ராப்பராக போஸ்ட் பண்ணணும், பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், ஹேஷ்டேக் கொடுக்கணும், டைட்டில் கிரியேஷன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி டைமிங், ஷெட்யூல் டைமிங்லேருந்து நம்ம நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால மொத்தமாக ஒரு போஸ்ட் போட்டால் போதும், ஒரு அப்லோட் பண்ணால் போதும் தெரிஞ்சவங்க தான் நிறைய போய் வேலை கட்டு நிற்கிறாங்க, வேலைக்கும் போகிறாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ ரீச் கொடுக்கறதுன்றதுனால ஸோ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 years ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சோசியல் மீடியா சைடு இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் மீடியா சைடில் வீடியோ எடிட்டருக்கும் சோசியல் மீடியா மட்டும்தான் நம்ம குயிக்காக வேலைக்கு போயிட முடியும். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டட் பர்சன் இருக்கீங்க, அந்த வீடியோ சைடில் சீக்கிரமாக வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, லான்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, டெக்னிக்கல் போஸ்ட்டாக யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோசியல் மீடியா மேனேஜர்ஸ்க்கும் அந்த வீடியோ எடிட்டருக்கும் படிங்க. ஓகே, நம்ம இன்ஸ்டியூஷன்லேயே கோர்சஸ் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டட் பர்சன் யாராவது இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனாச்சும் படிங்க, பட் நம்ம இன்ஸ்டியூஷன் இருக்குன்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வேலை வாய்ப்பு சோசியல் மீடியா மேனேஜருக்கு இந்த வேலை வாய்ப்பு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ரெஸ்யூம் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. socialmedia@vasanth.tv அப்படின்ற ஒரு மெயில் ஐடிக்கு அவங்க மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னுடைய அஃபீஷியல் போஸ்டர் வந்து நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, மற்றபடி இந்த மீடியா சைட் நான் வந்து சாதிக்கும்னு நினைக்கிறேன், பட் போகணும்னு நினைக்கிறேன், நிறைய குழப்பங்களோடு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆலோசனைக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நான் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்க போகிறனாலும் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூஷனை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மற்றபடி நல்ல ஒரு மீண்டும் ஒரு ட்ரைனிங் வீடியோ, ஒன் கேஸ்டிங் கால் வீடியோ, ஒன் ஜாப் வேகன்சி வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.